பிரபல நடிகை தாக்கப்பட்ட வழக்கில் மெமரி கார்டு ஹாஷ் மதிப்பு மாற்றிய சம்பவம் குறித்த விசாரணை அறிக்கையின் நகலை பாதிக்கப்பட்ட நடிகைக்கு வழங்குமாறு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணை அறிக்கையின் நகல் கோரி நடிகை மனு தாக்கல் செய்த நிலையில் அதற்கு நடிகர் திலீப் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் திலீப்பின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் நகலை பாதிக்கப்பட்ட நடிகையிடம் வழங்க உத்தரவிட்டது. நாமக்கல் அருகே சாலையோரம் நின்ற பொக்லைன் இயந்திரம் மீது கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதிய விபத்தில் 9 மாத கர்ப்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். தம்பம்பட்டியில் உள்ள கணவர் வீட்டில் வளைகாப்பு முடித்து கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது குடும்பத்தார் வேட்டாம்பாடிக்கு காரில் சென்றுள்ளனர். திருமலைப்பட்டி பிரிவு சாலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானது. இதில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ கோக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்த இந்தோனேஷிய நாட்டைச் சேர்ந்தவரை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சிங்கப்பூரில் இருந்து வந்த பயணிகளை கண்காணித்த அதிகாரிகள் லாவோஸ் நாட்டில் இருந்து வந்த அகமது இட்ரீஸ் என்ற பயணியிடம் இருந்து 3 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் பல நாடுகளில் இருந்து சென்னைக்கு பலமுறை வந்து சென்றது தெரிய வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.